நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது NBFI அப்படின்னு சொல்கிறது. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் that not does a full bank. ஓகே, அதே சமயம் வந்து பேங்கிங் லோனில் இருக்கிறது மாதிரியான ஃபுல் லைசன்ஸ் இதுக்கு கிடையாது. பேங்க் மாதிரி ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து சென்ட்ரல் பேங்க்கு, நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணாது நான் பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு. சரியா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன கிடையாது, பேங்கிங்க்கு இருக்கிற மாதிரி ஃபுல் பேங்க் லைசன்ஸ் கிடையாது. நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபுல் லைசன்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் சென்ட்ரல் பேங்க் வந்து இதை சூப்பர்வைஸ் பண்ணாது. The non-banking financial institution do not carry on pure banking business, but they will carry on other financial transaction. பேங்க்கை பொறுத்தளவுக்கு ஃபுல் முழுமையாக பேங்க் மாதிரி செயல்படாது. ஆனால் அதர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் என்ன செய்வாங்கன்னா, டெபாசிட்ஸ் இஷ்யூஸ் பண்ணுவாங்க, லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு பேங்கிங் செக்டாரை போல் ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில்ல இறங்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெபாசிட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம், லோன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் பேங்கிங் செய்யக்கூடியது. The receive deposit and give loans. They mobilize people's savings and use the funds to finance expenditure on investment activities. In short, they are institutions which undertake borrowing and lending. They operate in both the money and the capital markets. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஃபினான்ஷியல் கம்பெனி என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். இப்படி சரியா, இது வந்து மணி மார்க்கெட்லேயும் கேபிட்டல் மார்க்கெட்லேயும் இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். GIC, அப்புறம் வந்துட்டு UTI மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் நான் பேங்க்கில் வரக்கூடியது. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம 2 கேட்டகரிஸாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, செகண்ட் ஒன் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்னா, ஃபினான்ஸ் கம்பெனிஸு, ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸு, சிட் ஃபண்டு, பில்டிங் சொசைட்டி, இஷ்யூ ஹவுசஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட்டு அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். சரியா, இது இன்சூரன்ஸ் கம்பெனி சிட் ஃபண்டில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே நான் பேங்கிங்கில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் வரக்கூடியது. ஓகேவா, இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கை ரிசர்வ் பேங்க்கு சொல்லலாம், சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய ஸ்டேட் கரன்சி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சரியா, சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்லலாம், ரிசர்வ் பேங்க்கு அல்லது மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய ஸ்டேட் கரன்சி இருக்கு இல்லையா, அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் மணி சப்ளை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய வேலை தான் ரிசர்வ் பேங்க் செய்யுது. சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ இஸ் யூஸ்வலி ஓவர்சீஸ் த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, ஒவ்வொரு நாட்டிலையும் சென்ட்ரல் பேங்க் உண்டு. நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ரிசர்வ் பேங்க் இந்தியா. சரியா, அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணணும்னா, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்கை கவனிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. பிஃபோர் we are going to learn about the history of Reserve Bank. சரியா, கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இதனோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, RBI ஆக்ட் 1934 படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ரிசர்வ் பேங்க். April 1, 1935 அக்கார்டன்ஸ் வித் த RBI ஆக்ட் 1934. ஓகே, இதன்படி உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 1. சரியா, இது வந்து எப்போ நேஷ்னலைஸ் ஆக்குனாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் செக்டார் தான் இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து தேசியமயக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தா January 1, 1949. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து கல்கட்டா டு மும்பைக்கு எப்போ ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா 1937. ஓஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் RBIயோட ஃபர்ஸ்ட் கவர்னராக இருந்தார். சரியா, ஓஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் RBI. இது வந்து இதோட ஹிஸ்ட்ரி. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து டீடெயிலாக படிப்பீங்க. சென்ட்ரல் பேங்க் தான் இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ரிசர்வ் பேங்க் இந்தியா அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க்கு. ஸோ இது எல்லா கமர்ஷியல் பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணது, ரெகுலேட் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம்.
லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், அதாவது கடைசி நிலை கடன் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்குது. சரியா? இதை ஒரு கவர்னர் இருப்பார், 4 டெபுட்டி கவர்னர் இருப்பார், அப்புறம் வந்து ஒரு சென்ட்ரல் போர்டு இருக்கும். சரியா? டைரக்டருடைய சென்ட்ரல் போர்டு இருப்பாங்க, நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரியா? ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரன்சி இஷ்யூ பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கான ஒரு பேங்க்காக வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் இந்தியன் பேங்க்குடைய செக்கை வந்து ரினிவல் பண்ணுவாங்க. அந்நிய செலவாணி இருக்கு இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், சொந்த மாதிரி இதையும் கடன்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ பேப்பர் கரன்சி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 18th செஞ்சுரியில் வந்து பேப்பர் கரன்சி வந்து அதாவது பணத்தை வந்து காகித பணமாக வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்ஷியல் பேங்க்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அவங்க தான் முதல்ல பேப்பர் மணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். அதில் ஃபர்ஸ்ட்டு ருப்பி வந்து பணமாக யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஷெர்ஷா சூரி. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, முகல் பீரியடில் ஷெர்ஷா சூரி தான் வந்துட்டு முதல்ல ஒரு ருப்பி அப்படிங்கிறது வந்துட்டு 40 காப்பர் பீசஸ், அதாவது 40 செப்பு காகித பீசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து 1 ருப்பி அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேம் வந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரேபியா அப்படிங்கிற அந்த சில்வர் இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு பேங்க் நோட்டும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பேங்க் நோட்டையும் பார்த்தீங்கன்னா 17 லாங்குவேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு இதில். அதில் இங்கிலீஷும் ஹிந்தியும் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதர் 15 லாங்குவேஜஸ் வந்து அப்படி 1 by 1 இருக்கும் ஒவ்வொரு ரூபாய் நோட்லேயும் பார்த்தீங்கன்னா. இது என்ன சொல்லுது அப்படின்னா டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்தியாவுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அதை 1 by 1 பார்ப்போம். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுங்கிறது வந்துட்டு இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மென்டல் பாலிசியை வந்து மானிட்டரி பாலிசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ருப்பியினுடைய மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணியக்கூடியது இந்த ஆர்பிஐ. சரியா? நம்ம பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது இது எப்போனா 1934 1st April ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஒரிஜினல் ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ருப்பி, அது ஈக்குவல் ஷேர் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர் தான். சரியா? ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர் தான் இருந்திருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு இட் வாஸ் நேஷ்னலைஸ்ட் ஆன் 1st January 1949. ஓகேவா? அந்த ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி இன்னும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா it controls to the supply of money in the economy to stabilize exchange rate, maintain healthy balance of payment, attain financial stability, control inflation, strengthen banking system. இப்போ என்ன பண்ணுவாங்க, நாட்டினுடைய சப்ளை ஆஃப் மணி, அதாவது பணத்தினுடைய அளிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிளைசராக வச்சுருக்காங்க, அதாவது மாறாமல் இருக்கிறது. சரியா? அடுத்து ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அதாவது அது நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், கிரெடிட் டு டெபிட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நிதி நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க, இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து இன்ஃப்ளேஷன் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறது. பேங்கிங் சிஸ்டத்தை வந்துட்டு டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே மானிட்டரி அத்தாரிட்டியில் வந்துடுது. சரியா? மானிட்டரி அத்தாரிட்டினா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரி அத்தாரிட்டி இவ்வளோ வேலை பண்ணுது. செகண்ட் ஒன் வந்து இஷ்யூட் ஆஃப் கரன்சியை வழங்கக்கூடியது யாருன்னு கேட்டால் இவங்க தான். சரியா? பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வழங்கக்கூடியது யாருன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இதனோட மெயின் வேலை என்னென்னா கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறது, நாட்டுக்கு வந்து மற்ற வங்கிகளுக்கு வந்து கடன் கொடுக்கறது. சரியா? பிஸ்னஸுக்கும். ஸோ மானிட்டரி அத்தாரிட்டினா ரிசர்வ் பேங்க் இந்தியா செய்து. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அடுத்தது த இஷ்யூர் ஆஃப் கரன்சி பார்த்தோம். கரன்சியை வழங்கக்கூடியது யாருன்னா இந்த ரிசர்வ் பேங்க் இந்தியா தான். பணத்தை வந்து அச்சிட்டு வெளியிடுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான்.
இதை மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணி அதை நாட்டுக்கு வந்து மற்ற வங்கிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிஷன் பேங்க் வந்து பிஸ்னஸ் செக்டாருக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுக்கறது. ஸோ அப்போ பணத்தை வழங்கக்கூடிய அச்சிட்டு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேக் கரன்சியை வந்து வரவிடாமல் கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த ஆர்பிஐனுடைய வேலை. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். பேங்க்கு லைசன்ஸ் கொடுக்குறதும் இந்த ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரியா? இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அக்கார்டிங் டு த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 அதர் கமிஷன் பேங்க் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேங்கிங் தொடங்குறதுக்கு. ஸோ எந்த ஒரு கமர்ஷியல் பேங்காக இருந்தாலுமே சரி, புதுசாக ஒரு பேங்க் தொடங்கணும் அப்படின்னா ஆர்பிஐட்ட வந்து லைசன்ஸ் வாங்கணும். புரியுதுங்களா? பேங்கர் டு த கவர்மெண்ட். ஃபோர்த் ஒன் வந்து அரசாங்கத்துடைய வங்கியாக வந்து தான் இந்த ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து செயல்படுது. சரியா? கவர்மெண்ட் பேங்க் தான் இது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே லோன் ப்ரொவைட் பண்ணுது. ஷார்ட் டேர்முக்கு கிரெடிட், இது வந்து குறுகிய கால கடன் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய கடன் தொடர்பான சேவைகள், அப்புறம் கடன் பத்திரங்கள், அரசாங்கத்துக்கான கடன் பத்திரங்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான எல்லா வேலையும் யார் செய்கிறது அப்படின்னா இந்த ஆர்பிஐ வந்து செய்யுது. ஸோ அதே நேரத்தில் இது வந்துட்டு பேங்கிங் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் சம்மந்தமான உள்ள எல்லா அறிவுரைகளை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறது இதுதான். பேங்க் சம்மந்தமான ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்னால் எல்லா விதமான அட்வைஸையும் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்பிஐ தான் ப்ரொவைட் பண்ணுது. சரியா? அடுத்து 5th ஒன் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குக்கும் இதுதான் பேங்க். சரியா? RBI is the bank of all banks in India as it provides loan and the banks accept the deposits of banks. ஒரு கமர்ஷியல் பேங்க் அல்லது ஒரு கஸ்டமருக்கு செய்ய வேண்டிய வேலையை கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ செய்யுது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் பேங்காக இருக்கிறது எதுன்னா இந்த ஆர்பிஐ தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்குலேருந்து டெபாசிட் பண்ணுறது, பேங்க்கினுடைய பில்ஸை வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறது இந்த ஆர்பிஐ தான். ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் கமர்ஷியல் பேங்க் வந்து கடன் கொடுக்கறதுக்கு ஃபண்டே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஆர்பிஐட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாரம் வாங்குவாங்க. அது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு சில சர்டன் கண்டிஷன்ஸோடைய பை கீப்பிங் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் as collateral at that time need to crisis. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா கடைசி நிலை கடன் உதவக்கூடிய ஒரு நிறுவனமாக யார்? ஆர்பிஐ. யாருமே கடன் கொடுக்க முடியாத பட்சத்தில் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு இந்த ஆர்பிஐ வந்து எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு கடைசி நிலையில் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு அர்த்தம். சரியா? ஆக்ட் அஸ் கிளியரிங் ஹவுஸ். For settlement of banking transaction, RBI manages 14 clearing houses. It facilitates the exchange of instrument and process of payment instructions. அப்போ வந்துட்டு இந்த ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா ஒரு கிளியரிங் ஹவுஸு, சரியா, தீர்ப்பாயமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது தீர்வகமாக செயல்படுது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு சம்மந்தமான, சரியா, பேமெண்ட் சம்மந்தமான எல்லா விதமான அட்வைஸும் மற்ற பேங்க்குக்கு கொடுக்குறது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் டேட்டில் வந்துட்டு நம்ம க்ரெடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதே நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பணத்தை பரிமாற்றம் செய்யும்போது நம்ம பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆர்பிஐ இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கைடன்ஸ் ஒர்க்கை வந்து இந்த ஆர்பிஐ வந்து செய்து, அதாவது கிளியரிங் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? 8th ஒன் வந்து கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். அந்நிய நாட்டு செலவாணின்னு சொல்லுவாங்க. அந்நிய நாட்டு பணத்தினுடைய பாதுகாவலராக யார் இருக்காங்கன்னா இந்த ஆர்பிஐ தான். இட் ஆக்ட் அஸ் அ கஸ்டடியன் ஆஃப் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரெக்ஸ் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியா? It administers and enforces the profession of Foreign Exchange Management Act. இந்த இயர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 1999. அப்போது ஆர்பிஐ வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் படி தான் செயல்படுது. ஸோ இதன்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் எங்கேருந்து வருது, யாருக்கு வருது, என்ன ரீசனுக்காக வருது அப்படிங்கிறத கரெக்ட் டைமில் வந்து அட்மினிஸ்ட் பண்ணுறது இதுதான். ஓகே.
ஸோ ஆர்பிஐ பைஸ் a currency, maintain the exchange of rate of Indian rupee ஃபாரின் கரன்சி. ஸோ ஃபாரின் கரன்சி வாங்குறதும் கொடுக்குறது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, நம்ம நாட்டுடைய பணத்துக்கு வெளிநாட்டு பணத்துக்கு உடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இந்த தேவைப்படுற நேரத்தில் வாங்குறது, ஃபாரின் விற்கிறதுக்கும் கொடுக்குறதுக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கஸ்டர்டு அப்படின்னா ஆர்பிஐ தான். சரியா? 9th ஒன்று பார்த்தா ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி, பொருளாதாரத்தை வந்து ஒரு முறைப்படுத்தக்கூடியது வந்து இந்த ஆர்பிஐ, அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து செயல்படுகிறது. இட் கண்ட்ரோல்ஸ் த மணி சப்ளை இன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மானிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், அதாவது இயர் பை இயர் வந்து ஜிடிபி எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, இந்த இயர் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை பண்ணுறது எல்லாமே, பொருளாதார நடவடிக்கை எல்லாமே இந்த மணி சப்ளை சம்மந்தமான எல்லாத்தையுமே யார் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். சரியா? 10th one, managing government securities. RBI administers investments in institutions when they invest specified minimum proportions of their total assets, liabilities in government securities. அப்போது சில பேங்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதாவது அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது பொறுப்புகளை தான் லையபிலிட்டின்னு சொல்கிறாங்க, அதை வந்து அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்களாக வச்சுருப்பாங்க. மற்றவங்களுடைய சொத்து பொறுப்புகள் அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரம் தான் நிறைய இருக்கும். ஸோ அரசாங்கம் நிறைய கடன் கொடுத்துருக்கோம். ஸோ ரிட்டர்ன் ஃபார்மேஷனில் ஒரு லெட்டரை வாங்கிட்டு போய் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்துருக்கோம். அதை தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, கடன் பத்திரங்கள், அரசாங்க கடன் பத்திரம்னு சொல்கிறோம். அப்போ தன்னிட்ட உள்ள சொத்து என்னென்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரம், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆர்பிஐ பேங்க்கு தான். யார் யார் என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து வந்து செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, கடன் பத்திரங்களாக வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்துக்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு அதை கரெக்டாக நிர்வகிக்கக்கூடிய வேலையை வந்துட்டு ஆர்பிஐ பார்க்குது. அப்போ அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்களை மேனேஜ் பண்ணுற வேலையை வந்து இந்த ஆர்பிஐ பார்க்குது. அடுத்து 11th one, ரெகுலேட்டர் அண்டு சூப்பர்வைசர்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஆக்டே இருக்குது, 2007 த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், அதுதான் பிஎஸ்எஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன பேமெண்ட்டு, எந்தெந்த பேங்க் யார் யார் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான விஷயமும் ஆர்பிஐ வந்து பார்க்குது. சரியா? ஆர்பிஐ ஃபோக்கஸஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சேஃப், செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் பேமெண்ட் ஆஃப் த ஆர்பிஐன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து ஒட்டுமொத்தமான எல்லா வேலையும் பார்க்குது. டெவலப்மெண்ட் பர்பஸ்ஸு, அப்புறம் வந்து அது சேஃபாக செயல்படுதா, நம்ம பேமெண்ட் வந்துட்டு வாங்கும்போது சரி, கொடுக்கும்போதும் சரி, கமர்ஷியல் பேங்க் கொடுக்கும்போதும் சரி, வாங்கும்போதும் சரி, அதனுடைய கரெக்டான விலையில் போயிட்டு வந்துட்டுருக்கா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரியாக வருதா, இல்லை யார் யார் வந்து திருப்பி கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த ஆக்ட் மூலயமா வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு கவனிக்கிறாங்க. ஸோ 12th one பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ரூல். டெவலப்மெண்ட் ரூல் அப்படின்னா என்ன, இதை வந்து அடுத்த வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை வந்துட்டு ஆர்பிஐ வந்து பார்க்குது. திஸ் ரோல் இன்க்ளூட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அண்ட் என்ஷூரிங் த கிரெடிட் இஸ் அவைலபிள் டு த ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னா கடன் கொடுக்கணும். சரியா? கடன் எதுக்கு கொடுக்கணும்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு, அதாவது உற்பத்தியில் ஈடுபடணும். சரியா? துறைக்காக பார்த்து கொடுக்கறது. சரி, எல்லா துறைக்கும் வந்துட்டு லோன் வந்து கொடுத்துட முடியாது. அப்போது ப்ரொடக்டிவ் செக்டருக்கு வந்துட்டு எந்த கிரெடிட் வந்து கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டினுடைய டெவலப்மெண்ட் ஆகும். வித் ப்ரொவைட்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் டு சப்போர்ட் நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்டிவ் செக்டர் மூலம் லோன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ நோக்கம் இருக்கும். அந்த நோக்கங்களை வந்துட்டு அடையிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். சரியா? இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன் டிசைன் டு பில்ட் த கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், which also helps in expanding assessment affordable financial service and promoting financial education and literacy. ஸோ இதன் மூலமாக நம்ம ஃபினான்ஷியல் ப்ராசஸ், பொருளாதார கட்டமைப்பில் உருவாக்குறது மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா இங்கே நிதி சார்பாக இருக்கக்கூடிய பணிகளை வந்துட்டு எல்லாம் செய்யும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொமோட்டிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பை லிட்ரஸி, அது சார்ந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா விதமான தகவல்களையும் அறிவையும் தெரியப்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து ஆர்பிஐ தான். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் ரோலாக வந்து இது செயல்படுது. நெக்ஸ்ட்டு வந்து 13 one, பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா. ஆர்பிஐ என்ன பண்ணுது, எல்லா விதமான பேங்கிங் சம்மந்தமான எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது தேவைப்படுற நேரத்தில்
பப்ளிஷிங் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எக்கனாமிக் டேட்டா, பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது, பேங்கிங் சம்மந்தமான புள்ளி விவரங்களையும் இந்த ஆர்பிஐ வந்துட்டு சேகரிக்குது. சரியா? சேகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த புள்ளி விவரங்களை வச்சு பாலிசி வந்து உருவாக்குறது, அதனுடைய அதை வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. சரியா? சரி, சேகரித்த புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு பொருளாதார கொள்கைகளை உருவாக்குறது. ஸோ அந்த பொருளாதார கொள்கைகளை வந்து எவாலுவேட் பண்ணுறது, மதிப்பீடு செய்கிறது. சரியா? இதை தேவைப்படுற நேரத்தில் அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? ஸோ மானிட்டரி டேட்டா, சரியா, பண சம்பந்தமான புள்ளி விவரங்களையும் இதர புள்ளி விவரங்களையும் சேகரிக்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ இருக்குது. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்டு கண்ட்ரோலர். ஆர்பிஐ ரெப்ரசன்ட் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMFன்னு படிச்சிருப்பீங்க 10th. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அப்படின்னு மெம்பராக ஆர்பிஐ இருக்குது, இந்தியாவுடைய மெம்பராக ஆர்பிஐ இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்கினுடைய ஆத்தரைஸ்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஸோ கமர்ஷியல் பேங்க் எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஆர்பிஐ சொல்கிறபடி தான் நடக்கும். அடுத்து பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம். ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னா ஒரு ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம்னு 1995 கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்துட்டு எந்த பேங்க்கை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது அதை பற்றி அப்பீல் பண்ணலாம் இல்லையா? இப்போ வர கமர்ஷியல் பேங்க் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அது இப்போ ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம்லேயே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறது. சரி, அப்பீல் பண்ணுறாங்களே, அதுவும் ஆன்லைன் மூலயமா சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்பிஐ பார்க்குது. அந்த ஸ்கீம் பேர் தான் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம். சரியா? அடுத்து வந்து த லாஸ்ட் ஒன் பேங்கிங் கோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கிங்கினுடைய திறமைகளை அதாவது அதிகப்படுத்துகிறாங்க. சரியா? குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உலக அளவில் இருக்கக்கூடிய கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். சரியா? கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்னா நெறி மற்றும் மதிப்பிடுதல் துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்தளவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் செக்டரில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியாவில் உருவாக்குது. சரி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னால் ஒரு ஸ்கூலுன்னு இருந்தால் ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தால் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எப்படி இருக்கணுன்ற மாதிரி பேங்கிங் செக்டாருக்கு சில குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில உலக அளவில் இருந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டை வச்சு அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கான பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து உருவாக்குறாங்க. இதை வந்து போர்டை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதை என்ன சொல்கிறாங்கன்னா BCSBI. இப்போ SBIனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடக்கூடாது, ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா, பேங்கிங் கோட்ஸ் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க், இல்லாட்டி யூனிட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு 5 மார்க்கில் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.